Sharabelendere. Oh Jesus, Hallelujah. அவன் நம்ம எல்லாரும் வாயில திறந்து என்னால தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் வந்திருக்கிறோம். நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவரை நோக்கி கர்த்தாவே நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் தெய்வமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ராஜாவே ஆராதனை செய்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக நாமத்தை உயர்த்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் தெய்வமே ஆராதனை செய்கிறோம். ஓ நீரை போதும், நீர் மாத்திரம் போதும், உம் சமூகம் மாத்திரம் போதும், உங்க பிரசன்ன மாத்திரம் போதும். ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே வருகிறது அது அதிக பாக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அநேக தேவ பக்தர் சொல்வது போல மிகுந்த கிருபினால் நம்முடைய ஆலயத்தில் பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்தை எங்களை கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் துதிக்கிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்காய் சிலுவையில் மரித்த தெய்வமே, எங்களுக்காய் தம்முடைய சொந்த குமாரனை தந்தலினவரே நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவே உயர்த்துகிறோம். எங்கள் ராஜாவே உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா உம்மை உயர்த்துகிற எந்த ஒரு ஸ்தானத்திலும் எங்களிடத்திலே வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் கர்த்தர் இருக்கிறீரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆராதனைக்கு தகுதியானவரே, துதிக்கு பாத்திரரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் துதிகளை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். தூயாவியானவரே வரவேற்கிறோம். மகிமையின் தேவாவியே வரவேற்கிறோம். சுட்டெரிப்பின் ஆவியானவரே வரவேற்கிறோம். ஓம் சத்தத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமையுள்ளும் சத்தத்திற்காக, மகிமையுள்ளும் சத்தத்திற்காக, எல்லாவற்றையும் செய்கிற வார்த்தைக்காகவே நாங்கள் துதிக்கிறோம். நீரே ஓ இயேசுவே நீரே போதும், நீரே போதும், நீர் மாத்திரம் போதும். இயேசுவே நீர் மாத்திரம் போதும். ஹல்லேலூயா. எல்லாரும் வாயில திறந்து உற்சாகமாய் தேவனுடைய சமூகத்தில் வருகிறது அதிக நன்மையான ஒன்றாக இருக்கிறது. நம்ம தேவனாலே தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாக இருக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரே எங்களை உற்சாகத்தின் ஆவியினாலே நீர் தேவமே எங்களை நிரப்பி இந்த நாளிலே எங்களை ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய ஜீவன் எங்களுக்குள்ளாக அது பெருகும்படியாய் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அப்பா நீர் சொன்னீர் இந்த இடத்திலே உலாவி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறீரே. ஆண்டவரே உம்முடைய சத்தத்திற்காய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். வார்த்தைகளுக்காக ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலான கிருபைக்காக, தயவுக்காக, இரக்கத்திற்காகவே நாங்கள் ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே நீர் போதும், ராஜாவே நீங்க போதும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதுவரை நடத்தினவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இனியும் எங்களை கைவிடாத நேசரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். மாறாத எங்கள் தெய்வமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே நாங்கள் துதிக்கிறோம். அப்பா உம்மாலே செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லையே. எல்லாம் உம்மாலே கூடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தினாலே எல்லாம் நடுநடுங்கிறதற்காகவே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. எங்களை சுகமாக்குங்க, எங்களை பலப்படுத்துங்க, ஆவியில் அனலாய் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் அதிகமாக தேவனுக்காக ஓட, இன்னும் அதிகமாக தேவனுடைய காரியங்களில் நாங்கள் பலப்பட உதவி செய்யும்படியாய் வரவேற்கிறோம். எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வாங்க ஆண்டவரே. ஓர் இதரம் தெரே
எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா எல்லாம் சொல்லுங்க. தூய ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோ. தூய ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோ. எங்கள் மத்தியில் அசைவாடிடு உம் மகிமையா நீர் பீடும். எங்கள் மத்தியில் அசைவாடிடு உம் மகிமையா நீரப்பீடு. தூய ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம் இயேசுவே. தூய ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம். ஆமென். ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரை நோக்கி சொல்லுமா, ஆண்டவரே நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். எங்கள் மகிமையின் தேவனே, ஆராதனைக்கு பாத்திரரேமே வரவேற்கிறோம். ஜீவனால பிரச்சனத்தினால மகிமையினால கர்த்தாவே இங்க இருக்கிற எங்களை நீர் ஆளுகை செய்யும்படியாய் கேட்கிறோம். ஓ ஷரதிரே ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாள்ல கூட நம்ம தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய் நம்ம இயேசுவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிறோம். நாளை நடக்கிற ஒவ்வொரு ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் தேவனாகிய கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாகும். தொடக்கம் முதல் முடிவரை தேவனுடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்து நிரப்பும்படியாக வர வேண்டியது தம்முடைய ஜனங்கள் எல்லாம் கர்த்தர் கூட்டி சேர்க்கும்படியாக இந்த ஆராதனையின் தொடக்க ஜெபத்தை அனுஷ்டியாசிட்டு அவங்களை எடுக்கும். எல்லாரும் கூட சேர்ந்து ஸ்தோத்திரம் எடுக்கலாமா? ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா. Amen. Stotram Jesus. Amen. Stotram, stotram. Amen. Hallelujah. Hallelujah. Amen. கர்த்தர் மகிமைப்படட்டும். வந்திருக்கிறவங்க அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே ஒரு சில பாடலை பாடி நம்ம ஆண்டவராகிய இயேசு நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். முதலாவது பாடலாக நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், அனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன் என்று பாடி அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். அனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரம் என்று பாடி நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். அனாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அனாதி அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அனாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அனாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே.
காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. வனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். வனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவர் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயலும் ஆதாரமே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீருற்றாய் மாற்றினாரே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீருற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. சமாதானத்தில் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார். சமாதானத்தில் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இப்புவி யாத்திரை கடந்திடுவாய் தூய தேவ பலத்தால். இப்புவி யாத்திரை கடந்திடுவாய் தூய தேவ தயவால். கடும் கானகத்தில் கர்த்தர் மார்பினிலே கிடைக்கும் இலை பாறுதலே. கடும் கானகத்தில் கர்த்தர் மார்பினிலே கிடைக்கும் இலை பாறுதலே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுவே தூய தேவ அருளால். வறண்ட வாழ்க்கை செழித்திடுவே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இந்த தேவ
மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆமென், ஹல்லேலூயா. அநாதி தேவன் நம்முடைய அடைக்கலமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் யாருடைய தேவனா இருக்கிறார்? நம்முடைய தேவனாய், நம்மை காக்கிறவராய், நம்மை வழிநடத்துகிற தெய்வமாகவே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து அந்த பாடி அந்த நல்ல தேவனை நம்ம மயப்படுத்தலாம். அடுத்த ஒரு பாடலாக கூட நமக்கு தெரிந்த ஒரு பாடல் தான், எந்த நாவில் புதுப்பாட்டு எந்த நேசு தருகிறார் என்ற பாடலை பாடி அவர் நாமத்தை பயன்படுத்தலாம். உன்னத பாடல் புத்தகத்தில் நீங்கள் ஒருவேளை அந்த பாடல் புத்தகம் இருக்கும் அப்படின்னா அதில் 65வது பாடல், எந்த நாவில் புதுப்பாட்டு எந்த நேசு தருகிறார். பாவை இருள் என்னை வந்து சூழ்ந்துகொள்கையா, தேவன் அவர் தீபமாய் அவர் என்னை தேற்று என்று பாடி அவர் நாமத்தை நம்ம அதிகமாக மயப்படுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு
தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது இவ்வுலக பாடு இனி வரும் மகிமைக்கு ஒப்பானது கிடையவே கிடையாது. கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணின காரியங்கள் இந்த உலகத்துல நாம நினைக்கிறதை காட்டிலும் அது மேலானதா, அது சந்தோஷம் நிறைந்ததா இருக்கும். அல்லேலூயா. அதனால நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம எதற்காக காத்திருக்கிறோம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவருடைய வருகைக்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் தான் இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாகவே தேவ ஜனமாகவே கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கும் சில காரியங்களை ஏன் நம்மளால் செய்ய முடியல, சில காரியங்களை மன்னிக்கிறோம், சில காரியங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம், சில காரியங்களை கர்த்தருக்காக ஏதோ ஒன்று நம்ம செய்கிறோம் அப்படின்னா காரணம் என்னென்னா, நம்ம தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக தேவ ஜனங்களாக நம்ம இருக்கிற அப்படின்னால அதையெல்லாம் என்ன பண்ணுறோம், நம்ம சாதாரணமாக நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இதிலும் பெரிதான காரியங்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் புரிஞ்சு கொண்டு பாருங்க, இந்த உலகத்தில் எத்தனையோ சூழ்நிலைகள் இப்படி வேணால் போய் கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று தான், நான் அந்த உலக வாழ்க்கையை நான் வாஞ்சிக்கிறேன். அப்போ அந்த எண்ணங்கள் நமக்கு எப்பொழுதுமே இருக்கும். வேதத்தில் வாசிக்கும் போது நிறைய பாருங்க, நிறைய சபையார்கள், விசேஷமாக இந்த தெசலோனிக்கே சபையெல்லாம் ஆண்டவர் எப்போ வருவார், அவர் வருகை எப்போ இருக்கும் அப்படின்னே அந்த சபையார் என்றைக்குமே எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்களாம். இவங்க எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு மற்ற பக்கத்தில் பட்டணத்தில் எல்லா சபையும் தெரியுது. இவங்க இந்த சபையா அவங்க ஆண்டவர் வருகைக்காக என்ன பண்ணுறாங்க,
அவன் காத்துக்கொண்டு தெசலோனிக்கேயர் பட்டண சபையா ஆண்டவர் வருகைக்கு அவங்க காத்திருக்கிறாங்க அப்படின்னு அநேகர் சாட்சி சொல்லுகிற அளவுக்கு அவங்களுடைய காரியங்கள்லாம் அந்த அளவுக்கு வெளிப்படையா இருந்துச்சு. அல்லேலூயா. அப்ப புரிந்து கொள்ளணும், இந்த உலக பாடுகளை காட்டிலும் கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்கள் இன்றைக்கு வரைக்கும் எந்த மனுஷனும் அதை காணல. எந்த ஒரு காரியம் இன்றைக்கு நம்ம பார்க்காம இருக்கிறோமோ அது வெளியேறப்பட்ட ஒன்றாய் கண்டிப்பா இருக்கும். அல்லேலூயா. அதனால சந்தோஷமா இருக்கணும். என்னன்னா தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணினவைகள் இந்த உலக விஷயங்களை காட்டிலும் நாம நினைக்கிற காட்டிலும் காரியங்களை காட்டிலும் அது மேலானதாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் தொடர்ந்து பாடி அவரை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அடுத்த ஒரு பாடலாக பயமில்லையே ஜெயம் ஜெயம் தானே, ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு என்கிற ஒரு பாடலை பாடி ஆண்டவராகிய இயேசு நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். நம்ம தெரிந்த அடிக்கடி நம்ம பாடிக்கொண்டிருக்கிற ஒரு பாடல் தான். பயமில்லையே ஜெயம் ஜெயம் தானே, பயமில்லையே ஜெயம் ஜெயம் தானே, ஜெபத்திற்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு, ஜெபத்திற்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. பயமில்லை ஜெயம் ஜெயம் தானே, பயமில்லை ஜெயம் ஜெயம் தானே. ஆபிரகாமின் தேவன் என்னோடு இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஆபிரகாமின் தேவன் என்னோடு இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே, ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே. பயமில்லையே ஜெயம் ஜெயம் தானே, பயமில்லையே ஜெயம் ஜெயம் தானே. இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார், என் ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார். இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார், என் ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று
இயேசு நாமத்திலே பயம் இல்ல பயம் இல்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயம் இல்ல பயம் இல்லையே, ஜெயம் ஜெயம் தானே. எதிராய் செயல்படுவோர் என் பக்கம் வருவார்கள், என் இரட்சகர் எனக்குள்ளே, இதை இவ்வுலகம் அறியும். எதிராய் செயல்படுவோர் என் பக்கம் வருவார்கள், என் இரட்சகர் எனக்குள்ளே, இதை இவ்வுலகம் அறியும். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, தோற்று போவதில்லையே. ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே, ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே. பயம் இல்ல பயம் இல்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயம் இல்ல பயம் இல்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதிலுண்டு இயேசு நாமத்தில், ஜெயமுண்டு. ஜெபத்துக்கு பதிலுண்டு இயேசு நாமத்தில், ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயத்தை தருகிற ஆண்டவர் இங்க பார்க்கிறோம். இதயம் விரும்புவதை நமக்கு தந்துடுவார். நம்முடைய ஏக்கத்தை எல்லாம் நிறைவேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நாம் விரும்புகிற காரியத்தை ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் பெரியவரும் நன்மை செய்கிறவரும் அதிசயமான ஆண்டவராய் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். இதெல்லாம் எல்லாரும் தேவ சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டவர்களாய் வேதம் சொல்கிறது, என்றைக்கு கர்த்தர் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே போதும் என்று சொல்கிறோமோ அன்றைக்கு மற்ற எல்லாவற்றையும் கிருபையாய் தந்தருளக்கூடிய ஆண்டவராக இருக்கிறாரா. தேவனை தேடும் பொழுது மற்ற எல்லா காரியங்களும் நம்மளை தேடி வரக்கூடியதாக இருக்கும். அதனால் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீர் நல்லவர், உடைய எல்லையில்லாத அன்பிற்காக ஆண்டவரே எங்கள் மேலே நீர் வைத்திருக்கிற எல்லா தயவை நாங்கள் எண்ணுகிறோம். எங்களுக்காக நீர் சிந்தின ரத்தத்தை எண்ணுகிறோம் அப்பா. எங்கள் மேலே இந்த உலக மனிதர்கள் காட்டுகிற அன்பை காட்டிலும் ஆண்டவரே நீர் எங்கள் மேலே வைத்த அன்பு அது மகா பெரிய அன்பா இருக்கிறது. மனிதர்களால அதை அளக்க முடியாத அளவுக்கு ஆண்டவரே நம்முடைய அன்பு பெரிதாக இருக்கிறது என்று சொல்லி எல்லாரும் அவரை நோக்கி, ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் அவரை நோக்கி. அநேக நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எத்தனையோ சூழ்நிலைகள் நமக்கு ஏன் இது நடக்குது, ஏன் இப்படி என் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்குது, ஏன் இந்த சூழ்நிலாம் நான் எதிர்பார்க்காம இதெல்லாம் வந்து என்னை இப்படிலாம் டார்ச்சர் பண்ணி இவ்வளோ தொந்தரவு பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அநேக நடக்கிற காரியங்கள் ஒருவேளை புரியாமல் இருக்கலாம், ஆனால் அப்படி அன்பு அது பெரிதாக இருக்குது. எத்தனை பேர் நம்ம சொல்ல போகிறோம்? ஹல்லேலூயா. ஓ எல்லை இல்லாத உம் அன்பினால ஆண்டவரே எங்கள் மனத்தை கொள்ளை கொண்ட தெய்வமே உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். நீ நல்லவர். எல்லாம்
சொல்லுமா? எல்லை இல்லாத உம்மன்பால் என் மனம் கொள்ளை கொண்டவரே, எல்லை இல்லாத உம்மன்பால் என் மனம் கொள்ளை கொண்டவரே, மகராஜாவே என் இயேசையா, இணையாலும் மன்னவரே, என் ஆசை நாயகரே, மகராஜாவே என் இயேசையா, இணையாலும் மன்னவரே, என் ஆசை நாயகரே, எல்லை இல்லாத உம்மன்பால் என் மனம் கொள்ளை கொண்டவரே, எல்லை இல்லாத உம்மன்பால் நம்ம வாழ்ந்தோம். நம்மை வெறுக்காத ஆண்டவர், நெறிந்து போன நம்முடைய வாழ்க்கையை முடித்து விடாத ஆண்டவர். ஒருவேளை நிறைய சூழ்நிலைகள் நமக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் அவைகளையும் நன்மைக்கு எதுவாய் நடத்துகிற ஆண்டவர், தீமையை நன்மையாக மாற்றுகிற ஆண்டவராய் நம்முடைய தெய்வம் இருக்காங்க. எல்லாரும் என்னோடு சொல்ல போறோம், எல்லை இல்லாத உம்மன்பால் என் மனம் கொள்ளை கொண்டவரே, எல்லை இல்லாத உம்மன்பால் என் மனம் கொள்ளை கொண்ட இணையாலும் மன்னவரே, என் ஆசை நாயகரே. எல்லாரும் சேர்ந்த ஆண்டவரை நோக்கி, ஓ நீ நல்லவர் இயேசுவே, நீர் பெரியவரப்பா, நீரே போதும். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, ஓ சரம் தெரே அல்லேலூயா. மங்கி எரியும் திரியாய் வாழ்ந்து என்னை வெறுக்கவில்லை, நெறிந்து போன என் வாழ்வை முறிந்திட விடவில்லை. மங்கி எரியும் திரியாய் வாழ்ந்து என்னை வெறுக்கவில்லை, நெறிந்து போன என் வாழ்வை முறிந்திட விடவில்லை. ஒண்ணுமே புரியலப்பா, என் அறிவுக்கு எட்டலப்பா, ஒண்ணுமே புரியலப்பா, என் அறிவுக்கு எட்டலப்பா. ஆனாலும் உந்தன் அன்பு பெரியதப்பா, ஆனாலும் உந்தன் அன்பு பெரியதப்பா. மகராஜாவே என் இயேசையா, இணையாலும் மன்னவரே, என் ஆசை நாயகரே. எல்லாம் சேர்ந்து, எல்லை இல்லாத உம்மன்பால் என் மனம் கொள்ளை கொண்டவரே, எல்லை இல்லாத உம்மன்பால் என் மனம் கொள்ளை கொண்டவரே, மகராஜாவே என் இயேசையா, இணையாலும் மன்னவரே, என் ஆசை நாயகரே, இணையாலும் மன்னவரே, என் ஆசை நாயகரே. மங்கி எரியும் திரியாய் வாழ்ந்து என்னை வெறுக்கவில்லை, நெறிந்து போன என் வாழ்வை முறித்திட விடவில்லை. மங்கி எரியும் திரியாய் வாழ்ந்து என்னை வெறுக்கவில்லை, நெறிந்து போன என் வாழ்வை முறித்திட விடவில்லை. ஒண்ணுமே புரியலப்பா, என் அறிவுக்கு எட்டலப்பா, ஒண்ணுமே புரியலப்பா, என் அறிவுக்கு எட்டலப்பா. ஆனாலும் உந்தன் அன்பு பெரியதப்பா, ஆனாலும் உந்தன் அன்பு பெரியதப்பா. மகராஜாவே என் இயேசையா, இணையாலும் மன்னவரே,
அன்பால் என் மனம் கொள்ளை கொண்டவரே, எல்லையில்லாத அன்பால் என் மனம் கொள்ளை கொண்டவரே. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி எல்லாரும் நேர்முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம். ஆண்டவரே, நீ நிச்சயமாகவே உடைய எல்லையில்லாத அன்பினாலே எங்களை கொள்ளை கொண்ட ஆண்டவராய், எங்களை மீட்டெடுத்த தெய்வமாய் நீர் இருக்கிறீங்க. தாயை போல தேற்றின ஆண்டவர், தந்தை போல சுமந்த ஆண்டவர், அதிசயமான உடைய அன்பினால் எங்களை இழுத்து கொண்ட தெய்வமாய் நீர் இருக்கிறீரே. உமக்கு நாங்கள் துதிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். அப்பா, தாயை போல நீர் எங்களை தேற்றினது ஆண்டவரே, எப்படி நாங்கள் சொல்ல முடியும் ஆண்டவரே? ஒரு தந்தையை போல எங்களை தூக்கி சுமந்த தெய்வமாய் நீர் இருக்கிறீரே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்முடைய அன்பை நாங்கள் எண்ணுகிறோம், உம்முடைய அன்பை நாங்கள் நினைக்கிறோம். இயேசுவே, அன்பை நாங்கள் நினைக்கிறோம், உங்க அன்பை நாங்கள் எண்ணி நாங்கள் அப்படி சமூகத்திலே வருகிறோம். ஓ எல்லாரும் கர்த்தரை நோக்கி எல்லாம் அப்படியே தேவ சமூகத்தில் எல்லாம் எழுந்து நிற்போமா? கண்களை மூடி நானுமாக நம்ம எல்லாம் தேவ சமூகத்தில் எழுந்து நின்று, தாயை போல தேற்றினத எப்படி நான் சொல்லுவேன், ஒரு தந்தையை போல சுமந்தத என்னன்னு நான் சொல்லுவேன். எல்லாம் சொல்லுமா சேர்ந்து? தாயை போல தேற்றினத எப்படி நான் சொல்லுவேன், ஒரு தந்தையை போல சுமந்தத என்னன்னு நான் சொல்லுவேன். அதிசயம் அதிசயமே அன்போ ஆச்சரியமே, அதிசயம் அதிசயமே அன்போ ஆச்சரியமே, என்னையும் கைவிடாத நேசமே, என்னையும் கைவிடாத நேசமே, மகராஜாவே என் இயேசையா, என்னையாளும் மன்னவரே, என் ஆசை நாயகரே, என்னையாளும் மன்னவரே, என் ஆசை நாயகரே. எல்லாரும் சேர்ந்து அவர் தாயை போல தேற்றுகிற ஆண்டவர், ஒரு தகப்பனை போல சுமத்துகிற ஆண்டவர், இருதய விருப்பமாய் தேவன் மாத்திரம் இருப்பார் என்றால் வேதம் சொல்வது எல்லாவற்றையும் நமக்கு தரக்கூடிய ஆண்டவராய் இருக்கிறாரா? ஒருவேளை இருதயத்தில் வேறு ஏதோ ஒரு காரியங்களை நம்ம வைத்திருப்போம் என்றால் அவை எல்லாம் புறம்பே தள்ளிட்டு ஒன்றே ஒன்று மாத்திரம் சொல்ல போறோம். ஆண்டவரே, என் அதிசயம், என்னை ஆளுகை செய்கிற மன்னவராய் நீரே இருங்க ஆண்டவரே, எங்கள் ஆசை நாயகர் நீரே என்று உமையே நாங்கள் துதித்து ஆண்டவரே, உமையே நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம், உமையே நாங்கள் நம்புகிறோம். உம்முடைய அன்பு பெரியது இயேசுவே, உம்முடைய அன்பு பெரியது. நீர் எங்களுக்காக செய்ய நினைத்ததை ஒருவரும் தடை செய்ய முடியாத அளவுக்கு எங்களுடைய ஆண்டவர் பெரியவராய் இருக்கு. எல்லா விடுதலையோடு ஆண்டவரை நோக்கி, அப்பா, நீர் எங்களுக்காக செய்த காரியங்கள் இதுவரை செய்தது அதிகமாய் இருக்கிறது ஆண்டவரே. இனியும் கர்த்தர் எங்களை கைவிடாத தெய்வமாய், எங்களை கைவிடாத நேசராய் இருக்கிறீரே. எங்கள் வாழ்க்கையில நடக்கிற எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தர் ஒருவர் மாத்திரமே இருந்து கிரியை செய்கிறதற்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். அநேக நேரங்களில் நாங்கள் நம்பினவர்கள் எங்களை கைவிடுகிறார்கள். அநேக நேரங்களில் எத்தனையோ பேர் எங்களை வெட்கப்படுத்தினாலும் ஆண்டவரே, கர்த்தர் எங்களை கை தூக்கி ஆண்டவரை எடுக்கிற ஆண்டவராகவே, எங்களை நிமிர்த்து தூக்கி உயர்த்துகிற தெய்வமாகவே நீர் இருக்கிறபடினால ஆண்டவரே, நம்முடைய அன்பை எண்ணி ஆண்டவரே, எங்களுக்காக நீ செய்த எல்லா நன்மைகளை எண்ணி ஆண்டவரே, நம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வருகிறோம் ஆண்டவரே. ஓரின் சரபலிபிரியா தெரேரே லியாந்தரே லியாரே நீ மந்தோரே எல்லாரும் அவரை நோக்கி சொல்ல போறோம். எல்லையில்லாத அன்பால் என் மனம் கொள்ளை கொண்டவரே, எல்லையில்லாத அன்பால் என் மனம் கொள்ளை கொண்டவரே, மகராஜாவே என் இயேசையா, என்னையாளும் மன்னவரே, என் ஆசை நாயகரே, என்னையாளும் மன்னவரே, என் ஆசை
ஆசை நாயகரே. தாயை போல தேற்றினத எப்படி நான் சொல்லுவேன், ஒரு தந்தையை போல சுமந்தத என்ன நான் சொல்லுவேன். தாயை போல தேற்றினத எப்படி நான் சொல்லுவேன், ஒரு தந்தையை போல சுமந்தத என்னன்னு நான் சொல்லுவேன். அதிசயம் அதிசயமே உம் அன்போ ஆச்சரியமே, அதிசயம் அதிசயமே உம் அன்போ ஆச்சரியமே. என்னையோ கைவிடாத நேசமே, என்னையோ கைவிடாத நேசமே. மகராஜாவே என் இயேசையா, இணையாளும் மன்னவரே என் ஆசை நாயகரே. இணையாளும் மன்னவரே என் ஆசை நாயகரே. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உம் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உம் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. மகராஜாவே என் இயேசையா, இணையாளும் மன்னவரே என் ஆசை நாயகரே. இணையாளும் மன்னவரே என் ஆசை நாயகரே. எல்லையில்லாத உம் அன்பால் என் மனம் கொள்ளை கொண்டவரே. எல்லையில்லாத உம் அன்பால் என் மனம் கொள்ளை கொண்டவரே. தாயை போல தேற்றினத எப்படி நான் சொல்லுவேன், ஒரு தந்தையை போல சுமந்தத என்னன்னு நான் சொல்லுவேன். எல்லாரும் சேர்ந்து, ஒரு தாயை போல தேற்றினத எப்படி நான் சொல்லுவேன், ஒரு தந்தையை போல சுமந்தத என்னன்னு நான் சொல்லுவேன். அதிசயம் அதிசயமே உம் அன்போ ஆச்சரியமே, அதிசயம் அதிசயமே உம் அன்போ ஆச்சரியமே. என்னையோ கைவிடாத நேசமே, என்னையோ கைவிடாத நேசமே. மகராஜாவே என் இயேசையா, இணையாளும் மன்னவரே என் ஆசை நாயகரே. இணையாளும் மன்னவரே என் ஆசை நாயகரே. எல்லாரும் அவரை நோக்கி, ஓ இயேசுவே நீ நல்லவர். ஓ காலங்கள் மாறிக்கொண்டிருக்கலாம், சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கலாம் ஆண்டவரே, ஆனாலும் நீர் எங்களுக்காக சொன்ன வார்த்தையை அந்த
ஆண்டவரே மெய்யாகவே நீ நிறைவேற்றுகிற ஆண்டவர். எல்லாரும் அவரை நோக்கி சொல்லுவோமா? ஆண்டவரே காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனா மாறாத தேவன் எங்க வாழ்க்கையில் இருப்பதால ஆண்டவரே நாங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் சொன்ன வார்த்தை, நீர் சொன்னீரே, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. இன்றைக்கும் ரத்தத்தினால் உம்முடைய நாமத்தின் வல்லமைகள் இன்றைக்கும் குறைந்து போகாத வல்லமையாய் இருக்கிறபடினால நீ சொன்ன வார்த்தையை, நீ சொன்ன வாக்கை மெய்யாகவே காப்பாற்ற நிறைவேற்ற வல்லவராய் உண்மையுள்ள தெய்வமாய் நீர் இருக்கிறபடினால ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி சொல்லாமோ ஜீசஸ் ஹalleluya ஹalleluya. ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா? நீ செய்ய நினைத்தது தடைபடாது. விசுவாசத்தோடு எனக்காக யாவையும் செய்யும் தேவனே, நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உம் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். உம் வேலைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. என்னோடு நீ சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவி. என்னோடு நீ சொன்ன வார்த்தையை மாறாமல் நிறைவேற்றுவி. நீ செய்ய நினைத்தது தடைபடாதே, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாதே, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உம் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். உம் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை மாறாமல் நிறைவேற்றுவி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை மாறாமல் நிறைவேற்றுவி. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. எத்தனை பேர் நம்புறோம் ஆண்டவர் செய்ய நினைத்தது மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில தடைபடாது. ஒரே ஒரு மனிதனுக்காக கிரியை நடப்பிப்பார் அப்படின்னா அது நம்முடைய ஆண்டவராக இயேசு மட்டும்தான். ஒருவேளை நான் சொல்றேன் பாருங்க, எனக்காக இந்த உலகத்தையே புரட்டி போட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய அவரால் முடியும். ஒரே ஒரு மனிதனுக்காக யாவையும் செய்ய ஒருவரால் முடியும் அப்படின்னா அது நம்முடைய ஆண்டவரால் மாத்திரம்தான்.
அநேக நேரங்கள் அப்படி விடுதலை அனுபவிக்க முடியாம, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாம இருக்கிற நம்முடைய அநேக சூழ்நிலையாக தடை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, என்றைக்கு கர்த்தராக இயேசுவே என்று கூப்பிடுகிறோமோ அன்றைக்கு ஒரு பெரிய விடுதலையை நம்முடைய வாழ்க்கையில் அவர் கட்டளையிடக்கூடிய தெய்வமா இருக்கிறார். எல்லாரும் சொல்லாமா, ஓ இயேசுவே இயேசுவே என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற வேளையில ஆண்டவரே ஒரு பெரிய விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகட்டும். எல்லாரும் கேட்பாமா, ஓ ராம் திரே ஓ ஜீசஸ் ஹalleluya. அன்றைக்கு ஆபிரகாம் இடத்துல வாக்குத்தத்தம் பண்ணின நிமித்தம் அன்றைக்கு முழு எகிப்தையே ஒன்றுமில்லாம ஆக்கின ஆண்டவர் அநேக ஜனங்கள் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்தாராம். ஒரே ஒரு காரணம், அந்த இஸ்ரவேல் என்கிற அந்த சிறு கூட்டத்திற்காக அவ்வளோ பெரிய தேசத்தை ஒன்றுமில்லாமல் கவிழ்த்து போட்டார். பார்வோன் முதற்கொண்டு எல்லாரும் நீரிலே மூழ்கடிக்கப்பட்டாங்க. நான் சொல்றேன், ஒரே ஒரு மனிதனுக்காக கிரியை நடப்பிப்பார். ஒரே ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் கர்த்தருக்காக நிற்பான் என்றால் இந்த தேசத்தை மாற்றி போட அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதனால எத்தனை பேர்னாலும் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே நீர் எனக்காக யாவையும் செய்கிற ஆண்டவர். ஒருவேளை இன்றைக்கு சூழ்நிலைகள் வேறு மாதிரி இருந்தாலும் ஆண்டவரே நான் நம்புகிறேன், எனக்காக எல்லாவற்றையும் சரி பண்ணக்கூடிய ஆண்டவர், எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நீ செய்கிற ஆண்டவராக இருக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் அவரை நோக்கி ஓ என்னோடு நீ சொன்ன வார்த்தையை மாறாமல் நிறைவேற்றுவி. என் வாழ்க்கையில என்னோடு நீ சொன்ன வார்த்தையை மாறாமல் நிறைவேற்றுவி. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உம் வேலைக்காக காத்திருக்க பொறுமை எனக்கு தந்தருளோ. இயேசுவே இயேசுவே உம்மையே நம்பியுள்ளோ. ஆராதனை ஆராதனை என்றுமே உமக்கு தானே. எல்லாரும் அப்படியே முழங்கால் படிட்டு இயேசுவே இயேசுவே உம்மையே நம்பியுள்ளோ. ஆராதனை ஆராதனை என்றுமே உமக்கு தானே. எல்லாரும் அவரை நோக்கி இயேசுவே என்று சொல்லுவோமா? வேதம் சொல்லுகிறது, இயேசு என்ற நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்குமா? இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகள் பறந்து ஓடுமா? இயேசுவின் நாமத்தினாலே தூதர்கள் ஊழியத்தை வந்து நடப்பிப்பாங்களா? எல்லாம் சொல்லுவோமா? சத்துரு தெரிபட்டு ஓடுகிற வேலையா இது மாறட்டும் ஆண்டவரே. ஓ என்னுடைய ஆண்டவர் ஓ பலத்த சத்தத்தோடு இறங்கி வருவீராக. ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தம் ஓ இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே கேட்கப்படட்டும். ஓ எங்கள் சபைகளிலே தேவ அக்கினி, ஓ ஒரு தேவ பிரசன்னம், ஒரு தேவ மகிமை எங்களை நிரப்பட்டு ஆண்டவரே. ஓரின் சரரரே ஹalleluya ஹalleluya ஆமென். நான் சொல்றேன், ஒருவேளை உங்க வாழ்க்கையில அநேக காரியங்கள் நீங்க ஒருவேளை தேவைப்படுது, எனக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, எனக்கு ஆண்டவர் மாத்திரம் போதும்னு என்னைக்கு நீங்கள் தேவ சமூகத்தில் வரீங்களோ அன்றைக்கு நீங்கள் கேட்கிறத காரியத்தை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமான காரியத்தை உங்களுக்கு தர வல்லமையாக இருக்கிறார். அது தேவ சமூகத்தில் வரும்போது எப்பவுமே ஆண்டவர் எனக்கு இதை தாங்க அது தாங்க என்பதல்ல, ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன், ஆண்டவரே நான் உண்மை அதிகமாய் நேசிக்கிறேன், இயேசு என்கிற பேரை சொல்லுவதற்கு நான் அதிகமாய் சந்தோஷப்படுகிறேன், அதிகமாய் நான் வாஞ்சியாயிருக்கிறேன் என்று சொல்வீங்கன்னா நான் சொல்றேன், என்னைக்கு ஒரு மனிதன் இயேசு போதும் என்று சொல்கிறானோ அன்றைக்கு எல்லாவற்றையும் தரக்கூடிய ஆண்டவர். அநேக நேரங்களை நாங்கள் பார்க்குறோம் பாருங்க, எங்கள் அனுபவத்தில் நாங்கள் அநேக வாழ்க்கையில் கவனிக்கும் போது பார்க்குறோம், அவங்க சொல்கிற ஒரே ஒரு சாட்சி, பாஸ்டர்
நான் எதையோ தேடி ஓடினேன், ஆனால் ஒன்றுமே கிடைக்கல. ஆனால் ஒரு நாள் எனக்கு எதுவுமே வேணாம், நீங்கள் மாத்திரம் போதும் நான் இருந்தேன், எனக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்றைக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க வாழ்க்கை மாறினது. எத்தனை பேர் நம்ம சொல்ல போகிறோம், என் வாழ்க்கையில் இயேசு மாத்திரம் போதும், என் தேவன் மாத்திரம் போதும், எல்லாம் உண்மையாய் சொல்லுவோமா? ஒரே ஒரு இந்த காரியத்தை, ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும் என்று இவர்களை வாய்களை திறந்து அறிக்கையிடுகிற காரியங்களை கர்த்தர் அதை கவனமாய் கேட்கும்படியாய் வேண்டுதல் செய்கிறோம். இவர்கள் ஜபத்தை நீர் கேளுங்க ஆண்டவரே, இவங்க வாஞ்சையை நீங்க பாருங்கப்பா. ஒரே விஷயம், இயேசுவே இயேசுவே உம்மையே நம்பியுள்ளோ, ஆராதனை ஆராதனை என்றுமே உமக்கு தானே, ஆராதனை ஆராதனை என்றுமே உமக்கு தானே. இப்ப சபையார் மட்டும் இயேசுவே இயேசுவே உம்மையே நம்பியுள்ளோ, ஆராதனை ஆராதனை என்றுமே உமக்கு தானே. நிச்சயமாகவே கர்த்தர் போதும் என்றுங்க. உங்க வாழ்க்கையை மாற்ற ஆண்டவர் வல்லமை இப்போ நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். நம்ம நிச்சயமாகவே அநேக தேவ பிள்ளைகள் சொல்லுகிற எல்லாம் எழுந்து நிற்கலாம். தேவ சமூகத்தில் வேத புத்தகத்தை எடுத்து கொண்டு கரங்களை எடுத்துக்கொள்வோம். நிச்சயமாகவே அநேகர் சொல்கிற சாட்சியை அதிகமாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒன்றே ஒன்று தான், அவர் போதும் என்று நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா எல்லாவற்றையும் சரியாய் மாற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். தந்திருக்குதான மற்ற எல்லா பகுதியிலும் தேவனாகிய கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாக தொடர்ந்து முடிவரை தேவனுடைய பிரசன்னம் இன்னும் அதிகமாக நம்மை ஆளுகை செய்யும்படியாக ஆராதனையுடைய அடுத்த ஜெபத்தை அகில் புதர் சத்தமாக எடுப்போம். எல்லாரும் சேர்ந்து கூட சேர்ந்து ஸ்தோத்திரம் எடுக்கலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படுத்தணும். அந்த கரங்களில் வேத புத்தகத்தை எடுத்துக்கணும். இந்த நாளை வாசிக்க தெரிந்த ஒன்றான வேத பகுதி 9வது சங்கீதத்தை இந்த நாளில் நம்ம மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 9. ஜீவரக பாட்டி முன்பாக வந்து வாசிப்பாங்க. 9வது சங்கீதம். உம்மில் மகிழ்ந்து கலிகூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறீர். சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள். அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர். அவர்கள் பேரும் அவர்களோடு கூட ஒழிந்து போயிற்று. அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செமையாய் நீதி செய்வார். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள்.
இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும்போது அவைகளை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவனுடைய கூப்பிடுதலை மறவார். தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். துன்மார்க்கன் தை கை செய்கையிலே சிக்கிக் கொண்டான். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சாதிகள் தங்களை மனுஷரென்று அறியும்படி அவர்களுக்கு பயமுண்டாக்கும் கர்த்தாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம்.